வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு 12th மேத்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். எக்ஸசைஸ் 1. பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும். அதாவது இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? -3 4 6 2. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது சேர்ப்பு அணி கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸோட ரோம் காலம் இன்டர்சேஞ்ச் ஆகும். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது, 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் இதுக்கு இன்டர்சேஞ்ச் ஆனிச்சுன்னா இங்க இருக்க அந்த -3யும் 2வும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த 2 வந்து இங்க வரும், -3 இங்க போயிடும். அடுத்து இங்க இருக்க 4க்கும் 6ம் இன்டர்சேஞ்ச் பண்றப்ப அந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகாது, அதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது 4 பல -4, 6 பல -6. பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ். இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செகண்ட் சம் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை 2 3 1 3 4 1 3 7 2. இதான் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த கொடுத்திருக்க ரோ 1 ஃபர்ஸ்ட் இந்த 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா R1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். இந்த நம்பர் 2 எடுத்தோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ரோ காலம் என்னது, இந்த 4 1 வருமா, 4 1 7 2. இதை மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் மேட்ரிக்ஸ்க்கு. சரிங்களா? எப்படி எழுதணும்னா பிளஸ் சைன், இங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பிளஸ் சைன் 4 1 7 2. அடுத்து செகண்ட் நம்பருக்கு நெகட்டிவ் சைன் வரும். அப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கதை பண்ணணும். 3 1 3 2. நெக்ஸ்ட் இந்த ஒன்னுக்கு எடுத்தோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதணும். பிளஸ் சைன் போட்டு 3 4 3 7 3 4 3 7. அதே மாதிரி கொடுத்துருக்க எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம எழுத போறோம். அடுத்து பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்க பிளஸ் அடுத்த ரோ 2க்கு வந்து மைனஸ் சிம்பிள் வரும். இந்த 3 எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். 3 1 7 2. இந்த 4 எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். 2 1 3 2. நெகட்டிவ் சிம்பிள். 1 எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் 2 3 3 7. நெக்ஸ்ட் இந்த 3 எடுக்க போறோம். இந்த 3 இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். 3 1 4 1 பிளஸ் சிம்பிள் 3 1 4 1 மைனஸ் 2 1 3 1. நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். 2 3 3 4. ஸோ இது நம்ம உள்ள இன்டர் கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போறோம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எழுதிட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதோட ரோவையும் காலத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8, 7 இங்க 1 7s are 7. அதாவது 8 - 7 பிளஸ் இருக்கனால நம்ம போடல. அடுத்து நெகட்டிவ்
3 2s are 6, 1 3s are 3, minus 3. Next, plus வந்து 3 7s are 21, 4 3s are 12. 21 minus 12. Next, minus 2 3s are 6, 1 7s are 7. Plus 2 2s are 4, 1 3s are 3. 4 minus 3. Minus 2 4s, 2 7s are 14, 3 3s are 9. 14 minus 9 plus 1 3 is 3, 1 4 is 4. 3 minus 4 minus 2 minus 3 plus 8 minus 9. சரிங்களா? இந்த டிரான்ஸ்ஃபர் எழுதிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் போட்டுருணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் 8 minus 1, 8 minus 7, 1. 6 minus 3, 3. வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ minus 3. 21 minus 12, 9 வரும். 9 இங்கே plus 9. நெக்ஸ்ட் 6 minus 7, minus 1 வரும். இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ plus 1 ஆயிடும். 4 minus 3, 1. 14 minus 9, 5. வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அதனால minus 5. 3 minus 4, minus 1. 2 minus 3, minus 1. வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ plus 1. 8 minus 9, minus 1. ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கனால இது ரோவையும் காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதோட ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to இந்த ரோ இந்த காலம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடும். 1 minus 3 9. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடும். 1 1 minus 5. தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆயிடும். minus 1 1 minus 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்க, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னு எழுதிட்டு இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு இங்கே மேட்ரிக்ஸோட என்ன வந்திருக்கு, 1/3ன்னு வந்திருக்கு. ஸோ மேட்ரிக்ஸோட ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அது லாம்டான்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. ஸோ இந்த லாம்டான்றது தான் 1/3. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா லாம்டா பவர் n-1 இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த n-1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் 3 × 3. ஸோ n டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, n டேர்ம் 3 n is equal to 3. ஸோ அந்த 3 தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். லாம்டான்றது 1/3. ஓகேங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு லாம்டாக்குள்ள நம்ம என்ன எழுதிக்கிறோம், 1/3 பவர் 3 - 1. என்னன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், 3. எதனாலனா 3x3 மேட்ரிக்ஸ்னால 3 - 1. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதி டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் போடணும். ஸோ 3 - 1 2, 1/3 பவர் 2. அடுத்துக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 பிளேஸ்க்கு என்ன வரும்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டேர்ம் எடுத்துப்போம். ஸோ அதை நான் டைரக்டா எழுதிருக்கேன். போன சம்ல நம்ம எழுதணும், இந்த தடவை நான் டைரக்டா எழுதிருக்கேன். 1 2s are 2, 2 × 2, 2 × -2 -4. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் போடுவோம், அப்போ +4 ஆயிடும். நெக்ஸ்ட் டேர்முக்கு மைனஸ் போட்டுட்டு இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். -2 × 2 -4, -4 × -1 2s are 2, -4 -2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும், திரும்பி இந்த டேர்ம் ப்ளஸ், அடுத்து இங்கே வந்து மைனஸ் வரும். ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் ஓமைட் பண்ணிடுவோம். இப்போ -1 2s are 2, இந்த ரோவையும் இந்த காலத்துட்டும் 2 2s are 4, -1 × -2 -2 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால +2 ஆயிடும். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் எடுத்து எழுதி டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 3² 1² வந்து 1 தான். 1 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அடுத்து 3² வந்து 9. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை உள்ள எழுதுறேன். 2 + 4 6, -4 -2 -6 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, +6. அடுத்து 4 - 1 3, 4 + 2 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, -6.
4 minus 1 3. நெக்ஸ்ட் minus 4 minus 2 minus 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 6. 4 minus 1 3, 4 plus 2 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கனால minus 6, 2 plus 4 6. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம், அதாவது ரோவையும் காலத்தையும் மாற்றி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலமாகவும், செகண்ட் ரோ செகண்ட் காலமாகவும், தேர்ட் ரோ தேர்ட் காலமாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். எழுதிட்டு இப்போ வந்து 1/9 இருக்கா, ஸோ இது காமனா பார்த்தீங்கன்னா 6 3 6 எல்லாமே தான் வருது. ஸோ 3யோட மல்டிபிள்ல 6 வரும். ஸோ ஒரு 3யை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 3s are 6. ஸோ 2 minus 2 1 2 1 minus 2, அதாவது 6 இருக்கிற இடத்துல 2 ஆயிடும், ஏன்னா 2 3s are 6னால. 3 வெளியே எடுத்தனால அந்த இடத்துல எல்லாம் 1 ரிப்ளேஸ் ஆயிடும். மைனஸ் இருந்தால் -1, -3 இருந்தால் -1, -6 இருந்தால் -2 அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ 1 3s are 3, 3 3s are 9. ஸோ கிவன் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்னா 1/3 இன்ட்டு இந்த கொடுத்துருக்க ஆன்சர் 2 minus 2 1, 2 1 minus 2 1 2 2. இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சம், பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நேர்மாறு காண முடியும்னா அதுக்கு ஏ இன்வர்ஸ், அதாவது நேர்மாறுனா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த நேர்மாறு காண முடியும் எனில் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம்ல, அது வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. ஜீரோ வந்தாலும் 1 டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு டேர்ம் நம்பர் அது வந்து பாசிட்டிவோ நெகட்டிவா கூட இருக்கலாம், ஆனால் ஜீரோ வரக்கூடாது. ஜீரோ வந்தால் நம்மளால ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போமா. கொடுத்துருக்கத ஏன்னு எடுத்துக்குவோம். ஏன்னு எழுதிட்டு இப்போ மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்ப்போம். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏன்னா நத்திங் பட் நம்ம வந்து -2 into 4 1 minus 3 இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது 2 into -2 into -3 வந்து என்னது 6, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், மைனஸ் 1 4s are 4. ஸோ 6 minus 4 நம்மளுக்கு என்ன வருது 2. அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 2 வருது, 0 வரல, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க வந்து என்னதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் R1ஐயும், அதாவது R1 நெக்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா -2 இந்த -3 இன்டர்சேஞ்ச் ஆயிடும். ஸோ -3 இன்ட்டு -2. இந்த 4 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ -4 -1. ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3 இன்ட்டு -4 -1 -2. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து நேர்மாறு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, அதை முதல் நம்ம எழுதிக்குவோம். ஏன்னு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்ப்போம். கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது 0 வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த 5 எழுதிக்கோங்க. இந்த ரோவை இந்த கழிச்சு விட்டு இந்த டேர்ம் மட்டும் எழுதணும். 5 into 5 25 மைனஸ் 1 1s are 1. நெக்ஸ்ட் மைனஸ் நெகட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு இந்த ரோவி இந்த கழிச்சு விட்டுட்டு 1 5s are 5 minus 1. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த டேர்ம் 1 1s are 1 minus 5 1 5s are 5. 5 எழுதிக்கோங்க. 25ல 1 போச்சுன்னா 24 minus 5 minus 1 4 plus 1 minus 5 minus
4. இப்போ 5 இந்த 24ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 5s are 20, 0 போட்டுட்டு 2 கேரி ஆன், 2 5s are 10 and plus 2 12, -4 இங்கேயும் -4. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 120 -8. -8. ஸோ ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து என்ன வரும்னா 120ல் 8 போச்சுன்னா 112 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டு இப்போ எழுதுன மாதிரி 25 minus 1 minus of 1 5s are 5, 1 1s are 1 minus 1 plus 1 1s are 1, 1 5s are 5 minus 5. அடுத்து minus 1 5s are 5, 1 1s are 1 minus 1 plus 5 5s are 25, 1 1s are 1 minus 1 minus இந்த term எழுதுறப்ப இந்த row இந்த column விடும், 1 5s are 5, 1 1s are 1 minus 1 plus இந்த row இந்த column விடும், 1 1s are 1 minus 5 minus 5 minus 1, next plus term 5 5s are 25 minus 1, transfer. லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு வெளியே எடுத்து எழுதணும்னா 25 minus 1 24, 5 minus 1 4, வெளியில் ஒரு மைனஸுக்கு -4, -4, 5 minus 1 4, வெளியில் ஒரு மைனஸுக்கு -4, 24 -4 -4, 5 minus 1 4, வெளியில் ஒரு மைனஸுக்கு -4, 25 minus 1 24. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன ஆன்சர் வரும்னா 24 minus 4 அப்படியே தான் வரும். 24 minus 4 minus 4 இந்த மேலே போயிடும். ஸோ அப்படியே தான் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் நம்ம டீயை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, மாடுலஸ் ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து 112. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24 4 எல்லாமே வருது. ஸோ இது எல்லாமே 4 டேபிளில் வரும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 4 வெளியில் எடுத்தோம்னா 4ஓட மல்டிப்ளை எதை மல்டிப்ளை பண்ண 4ஓட எதை மல்டிப்ளை 24 வரும்னா 6, 4 6 are 24. ஸோ அப்போ 24 இருக்கிற இடத்துலலாம் 6 எழுதிக்கணும். 4 மட்டும் வெளியில் எடுத்துக்குவோம். 4 வெளியில் எடுத்துட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 அப்படின்ற டேர்ம் வரும். இப்போ ஏ இன்வர்ஸ் 4ம் 112ம் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 1 4s are 4, 2 4s are 8, பேலன்ஸ் 3 இருக்கும். 3 2s are 32, 8 3s are 8 4s are 32, 8 4s are 32. ஸோ அதனால ஆன்சர் வந்து 28. 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. இதுதான் நம்மளோட செகண்ட் சம்மில் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆன்சர். இந்த நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுல பேலன்ஸ் இன்னும் ஒரே ஒரு சம் இருக்கு. இதை நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணி பாருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க சம்மை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.